ஏர்ன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இன்பிட்வீனில் வர இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்ட்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ்க்கு கரெக்டான மீனிங் வராது. ஸோ அந்த வேர்ட்ஸ் என்னென்னா டு, அட், ஃப்ரம், இன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு மீனிங்கே வரும். ஓகே, டு, அட், ஃப்ரம், இன் இந்த 4 வேர்ட்ஸுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வேர்டு டு. டூனா அதுக்கு தமிழ் மீனிங் இக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பிளேஸை குறிக்கும் போது நம்ம இக்கு அந்த டூங்கிறது வரும். எப்படின்னா ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சேலம், கோயம்புத்தூரிலிருந்து சேலத்திற்கு, இந்த சேலத்திற்கு வருங்கிறதுல அதனால நம்ம சேலம் முன்னாடி டூன்னு போடுவோம். இதுதான் ஆக்சுவல் மீனிங். ஸோ நான் சிம்பிளாக ஒன்று கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஐ வென்ட் டு மை ஹோம், அங்கே டூன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நான் என் வீட்டிற்கு சென்றேன். இப்போ அந்த டூங்கிற மீனிங் வீட்டிற்குன்னு வந்திருக்கு. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ டூனா ரொம்ப ஈஸி. ஒரு பிளேஸை சொல்லும் போது அந்த பிளேஸ்க்கு பின்னாடி இக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த நேமுக்கு முன்னாடி டூன்னு போட்டிருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரம். ஃப்ரம்னா இருந்துன்னு மீனிங். நம்ம தமிழில் நான் எங்கள் வீட்டிலேருந்து வரேன்னு சொல்லும் போது எங்கள் வீட்டிலிருந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான் ஐ எம் கம்மிங் ஃப்ரம். இதெல்லாமே நம்ம இன்டர்வியூவில் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் பாருங்கள், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஐ கேம் ஃப்ரம் மை ஹோம், நான் என் வீட்டிலிருந்து வந்தேன். இந்த வீட்டிலிருந்து இருந்துங்கிற மீனிங் ஃப்ரம். ஸோ நம்ம ஃப்ரம்ங்கிறது அட்ரஸ்க்கு போடுவோம். ஃப்ரம்னா நான் எங்கேருந்து வரேன், டூனா அங்கே போகிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு லெட்டர் எழுதும் போதே ஃப்ரம் டூன்னு தான் எழுதுவோம். ஃப்ரம்னா நான் எங்கேருந்து வரேங்கிற மீனிங், டூனா எங்கே போகிறதுக்கு அதுங்கிற மீனிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். இன். இன்னுனா இல்லைன்னு மீனிங். நம்ம தமிழில் இல்லைன்னு முடிகிற எல்லா வார்த்தைக்குமே முன்னாடி இன்னுங்கிற வேர்டு வந்தால் மட்டும்தான் அதுக்கான மீனிங் வரும். ஸோ பாடத்தில்னு சொல்லும் போது இன் லெசன், கூகுள்னு சொல்லும் போது இன் கூகுள், வீட்டில் அப்படின்னு இல்லைன்னு வருதில்ல அதுக்கு இன் ஹோம். இந்த மாதிரி இல்லைன்னு வர எல்லா வார்த்தைக்குமே முன்னாடி இன்னுங்கிறது கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் அதுக்கான மீனிங் வரும். ஸோ நான் கீழே ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷில். ஸோ நான் ஆங்கிலத்தில் பேசுவேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆங்கிலத்தில் நம்ம தில்னு சொல்லும் போது அந்த இங்கிலீஷுங்கிறதுக்கு முன்னாடி இன்னுன்னு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதாவது தமிழில் இல்லைன்னு முடியுதோ அதுக்கு முன்னாடி இன்னுன்னு வந்துச்சுன்னா அதுதான் இன்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுற கரெக்டான வே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் அட். அட்டை 2 விதமாக சொல்லலாம். இக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, மணிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுற வே வந்து 2 வே இருக்குது. ஒரு டைம் சொல்லும் போது அட் 7 o'clock 7 மணிக்கு. அதுக்கடுத்து பிளேஸ் அட் மை ஸ்கூல், என் ஸ்கூலுக்கு, என் ஸ்கூலில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், லெட்ஸ் மீட் அட் 11:45, 11:45 மணிக்கு சந்திப்போம். இந்த அட்டுங்கிறது மணிக்கு, இக்குங்கிறது மாறிடுச்சு. ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்க்கே மீனிங் வரும். ஸோ நெக்ஸ்ட், ஐ சா யூ அட் மை ஸ்கூல், உன்னை என் பள்ளியில் பார்த்தேன். இந்த அட்டுங்கிற மீனிங் பள்ளியில், அந்த இடத்துல குறிக்கிறதுனால அட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 வேர்டுக்குமே மீனிங் பார்த்துட்டோம், அந்த மீனிங்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அது எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், அது ஏன் யூஸ் பண்ணணும்னா அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் வரும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணலைன்னா அந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான மீனிங் இருக்காது. ஸோ நம்ம சொல்ல வர்றது ஒருத்தங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம புரியணுன்னா கரெக்டான வேலை சொன்னால் மட்டும்தான் புரியும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம்னா அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதில் மாஸ்டராக இருப்போம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.